ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இறால் கிரேவி செய்கிற வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஒரு 1 kg அளவு செய்ய போகிறேன். அதுக்கு 2 பல்லாரி, ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 kg இறாலை நல்லா க்ளீன் பண்ணி அது முதுகுல நரம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு பிங்க் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனா தான் அதோட கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள்தூள் 3 எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த 1 kg அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம இறாலை ஆட் பண்ணிக்கலாம். இறாலை சேர்த்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதனால நான் ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அதை கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து நிறைய தண்ணி நிறைய இதை குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து அதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் அந்த இறால் குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கும். அப்புறம் மூடியை திறந்து ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த கிரேவி திக்காக மாறும். நல்லா 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக ஆயிரும். இந்த மாதிரி திக்காகினதுக்கப்புறம் நீங்கள் மல்லி இலை சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பெப்பர் ஃப்ளேவர் அவ்வளோது பிடிக்காததுனால நான் அதில் சேர்த்துக்கல. அது மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கிரேவி வேணும்னா இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திக்காயிரும். எனக்கு ஓரளவுக்கு கிரேவி டெக்ஸ்சரில் வேணுங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். இதை நீங்கள் சூடான சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.